ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கிட்ஸுக்கு பிடிச்ச மாரி 3 ஃப்ளேவரில மஃபின் செய்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை ஒரு பேன்ல போட்டு ஸ்டவ்ல வைக்கிறேன். 1 ஆப்பிள் துருவுன ஆப்பிள் எடுத்து அப்படியே அந்த பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஆப்பிள் போட்டோனே சர்க்கரையிலேருந்து தண்ணி வரும். எல்லாமே நல்லா இருத்து இந்த மாரி கெட்டிமா ஆகணும். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்து அப்படியே ஆற வச்சுக்கலாம். 2 கப்பு மைதா மாவு எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 கப்பு பட்டர் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். மாவெல்லாம் ஜலிச்சு வச்சுக்கலாம். பட்டர் தனியாக மெல்ட் பண்ணிக்கலாம். 1 கப்பு பொடிச்ச சர்க்கரை போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அந்த க்ரீமியாக வரணும். அந்தளவுக்கு கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப்பு தயிர், 1/2 கப்பு பால் ஊற்றி நம்ம அந்த பட்டர்லேயே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி வீக்லி ஒன்ஸ் நம்ம செய்து வச்சிடணுமா, கிட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கேட்கும்போது கொடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மாவெல்லாம் அப்படியே ஜலிச்சு விட்டுக்கலாம். ஜலிச்சு கலக்கிக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 200ல் ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் வச்சுக்கலாம். எல்லா மாவும் போட்டுங்க. நம்மளுடைய பேட்டர் கெட்டிமாக இருக்குது. இன்னுமே ஒரு 1/2 கப்பு பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்தளவு கெட்டிமாக இருக்குது பேட்டர். இப்படி தான் இருக்கணும். மொத்தமாக 1 கப்பு பால், 1/2 கப்பு தயிர், ப்ளூபெர்ரி, ஆப்பிள், சாக்லேட் சிப். ப்ளூபெர்ரியில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். 3 பிரிச்சுக்கலாம் நம்ம செய்திருக்க மாவை. எலுமிச்சம்பழம் 1 டேபிள் ஸ்பூன் பிழிஞ்சு 1 பங்கு மாவில் போட்டுக்கலாம். அதுலேயே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் ப்ளூபெர்ரி போட்டுக்கலாம். மாவு இல்லாமல் ப்ளூபெர்ரிஸ் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இதை அப்படியே எடுத்து கப்பில் போட்டுக்கலாம். அதே போல் ஆப்பிளும் சாக்லேட் சிப்பும் கூட கலக்கி கப்பில் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளூபெர்ரி, சாக்லேட் சிப்ஸ், ஆப்பிள்லாம் வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ரெசிபியில் எப்போயுமே எக்லெஸ் ரெசிபிஸ் தாங்க. கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம வீட்டிலேயே செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படியே அவனில் ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு. 200ல் பேக் ஆகி வந்துச்சு. சூப்பராகவும் இருக்குது. டேஸ்ட்டையும் அருமையாக இருக்குங்க. நம்மளுடைய கேக்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடாக இருக்கும்போது அப்படியே பிரித்து காமிக்கிறோம். ஆறிச்சுன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் அப்படியே வந்துடும். நல்ல டேஸ்டியான மஃபைன்ஸ் ரெடி. ப்ளூபெர்ரி இப்போ ஃபஸ்ட்டு சாக்லேட் சிப்புங்க ஓப்பன் பண்ணது. இப்போ ப்ளூபெர்ரி எல்லாமே அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு நாள் வெளியே வைக்கலாம். 1 நாள் 2 நாள் வெளியே வச்சுக்கலாம். 1 வாரம் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். தேங்க்யூ.